இங்கே வந்து 2 இருக்குது, இது 5. இப்போ இங்கே ஏதாவது ஒரு நம்பர் 4. இது பாருங்கள் சாதாரண பகடை. ஏன் அப்படின்னா இப்போ 2ஐயும் 5ஐயும் கூட்டினா நமக்கு 7ன்னு கிடைக்கும். அடுத்த மித்ததெல்லாம் கணக்கிடாது. இப்போ 4 5ஐயும் கூட்டினா நமக்கு 9, 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. ஏதாவது ஒன்றில் அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டும்போது 7 வந்துருச்சுன்னா அது வந்து சாதாரண பகடை. இப்போ இந்த சாதாரண பகடையில் எதிர் பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது நார்மலாக ஒரு பகடை. இப்போது 4க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா அது வந்து பக்கத்தில் அடுத்தடுத்த பக்கமாக வராது. ஏன்னா இது 4ன்னு இருக்குது. இப்போ வந்து இது வந்து அடுத்த பக்கம். இப்போ 4க்கு ஆப்போசிட் வந்து நமக்கு பின்னாடி உள்ளதான். அது வந்து அடுத்தடுத்த பக்கமாக வராது. இந்த கான்செப்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தடுத்த பக்கமாக இருக்கிறது ஒரு பகடையில் இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பக்கம் வந்து நமக்கு எதிர்பக்கமாக வராது. அடுத்துள்ள பக்கம் வந்து எதிர்பக்கமாக அமையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இது 6, இதுக்கு எதிர்பக்கம்னா பின்னாடி உள்ளது மட்டும்தான் வரும். இந்த சைடில் உள்ளதெல்லாம் நமக்கு வராது. அதனால தான் அடுத்துள்ள பக்கம் வந்து நமக்கு எப்பயுமே எதிர்பக்கமாக அமையாதுன்னு சொல்கிறோம். இது வந்து சாதாரண பகடைங்கும் போது நமக்கு இந்த இது கூட்டினா 7 வந்துருச்சு. இப்போ 5க்கு எதிர்பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக அமையாது. அப்போ மீதம் என்னது? 1 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 3 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 6 இருக்கலாம். இது நிலையான பகடைக்கு எதிர்பக்கம் கேட்டுட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இப்போ 2க்கு கேட்டாங்கன்னா இதோட ஆப்போசிட் சைடு என்னதுன்னா 2ஐயும் இன்னொரு மதிப்பை கூட்டினா நமக்கு 7 கிடைக்கணும். நிலையான பகடையோட விதியே அதுதான். எதிர் பக்கங்களின் கூடுதல் வந்து 7. இப்போ 2 கொடுத்துட்டு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா நமக்கு 5 கூட்டினா 7 கிடைக்கும். அப்போ 5ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சாதாரண பகடையில் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ 5க்கு அடுத்த பக்கம் வந்து நமக்கு தெரியும், 2க்கு தெரியும், 4 தெரியும். அப்போது இன்னும் மீதம் 3 நம்பர் இருக்கும். ஏன்னா ஒரு பகடையில் 6 பக்கம் இருக்கும், 3 பக்கம் நமக்கு முன்னாடி பார்க்கும்போது தெரியும். அப்போ 5க்கு அடுத்த பக்கம் வந்து 1 வந்து 2, இன்னொன்று வந்து 4. அடுத்து மீதம் இருக்கிறது வந்து 1 இல்லாட்டி 3 இல்லாட்டி 6. இந்த 3ல் நமக்கு சாதாரண பகடையில் எதுனாலும் ஆன்சராக வரலாம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஏ வந்து 1, பி வந்து 3, சி வந்து 6, டி வந்து 1 3 6, 1 இல்லாட்டி 3 இல்லாட்டி 6 இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது இதை தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து எதுனாலும் இருக்கலாம், இதுதான் குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்போங்கும்போது நமக்கு என்ன ஆப்ஷன் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆப்ஷனில் ஏ, பியில் வந்து 3, சி வந்து 6ன்னு கொடுத்துட்டு டி வந்து வரையறுக்க இயலாது அப்படின்னாங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஆன்சர் வந்து வரையறுக்க இயலாது.